பிள்ளைகளை உங்களுக்காக ஒரு தாய் வீடு சென்னையில், கோயம்புத்தூரில், மும்பையில், நாகர்கோயிலில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்களுக்கு இந்த இனிய சொற்கள் ரொம்ப இதமான சொற்களாக இருக்கிறது. இந்த நல்ல வார்த்தைகளை பேசணும், பாசிட்டிவாக ரொம்ப பேசணும், நெகட்டிவாக பேசிடக்கூடாது, யாரும் பிடிக்காத விஷயங்களை பேசிடக்கூடாது. நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதே ரொம்ப நல்ல சொற்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இன்றைய ஜனங்கள்கிட்ட இருக்குது. இது இருப்பது சரிதான். இது எப்படின்னா இருக்குன்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இந்த விஷயம். ஏன் அப்படின்னா சில சமயங்கள்ல நல்ல வார்த்தைகளும் கூட கள்ள வார்த்தைகளாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. நமக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருக்கலாம், நமக்கு அந்த வார்த்தை காதுக்கு இனிமையாக இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லாத வார்த்தைகளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேனே, ஆதியாகம புத்தகத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு தகவலை சொல்றாரு. என்னது? இந்த கனியை நீ புசிச்சேனா நீ மரிச்சிருவ அப்படின்ட்டு. ஆனா சாத்தான் ரொம்பவே இனிமையான சொற்களை யூஸ் பண்றான். பழமும் பார்வைக்கு கவர்ச்சிகரமா இருக்கிறது, சாத்தானுடைய சொல்லும் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கிறது. அவன் ஆதாம்கிட்ட சொல்லும்போது, இல்ல இல்ல, நீ இந்த கனியை புசிச்சைனா தேவன் நம்ம போல மாறிடுவ அப்படின்னு சொன்ன உடனே இந்த சொற்களுக்கு அப்படியே ஆதாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை அள்ளல் தட்டி கடைசியில என்ன கெதிக்கு ஆனா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அறிவோம். அதே மாதிரி கேட்கிற சொல் ரொம்ப இனிமையான சொல்லா இருக்குது, ரொம்ப நல்ல சொற்களா இருக்குது அப்படிங்கிறக்காண்டி அதை நம்பி ஏமாந்து போகாதீங்க. இன்றைக்கு பல வாலிபர்கள் அந்த எதிர்பாலினத்தை கவரும்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிய சொற்களா யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே இந்த நெய் வெடிகிற மாதிரியான வார்த்தைகள். அதே போலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளை வஞ்சிக்கும்படி நிறைய போதகர்களும் இப்படிப்பட்ட சொற்களை உபயோகப்படுத்துகிறார்கள். வேதமும் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றே போதிக்கிறது. ஒரு தாய் வீட்டில் எப்படி தஞ்சம் புகுவாங்களோ அதே போல நெருக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, கடல்ல மாட்டி இருக்கிற, வழக்குகளில் மாட்டி இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வருவாங்க. அங்க உங்களுக்கு செபித்து நல்ல மங்கள வார்த்தையை நாங்கள் கொடுப்போம். இதுல வேத புத்தகத்திலே பல வசனங்கள் மூலியமாக, பல சம்பவங்கள் மூலியமாக இந்த மாதிரி நல்ல சொற்கள் மேலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல சொற்களும் கூட சில சமயங்களில் நமக்கு தீமையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது, அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு பல வசனங்கள் இருக்குது. ஏசாயா புத்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலையும் கூட அன்றைக்கு இருக்கிற மக்கள் அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 30ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், யதார்த்தமானா உண்மை நிலவரத்தை நீ அப்படியே சொல்ல வேணாம், மாறாக எப்படி சொல்லணுமா, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் என்ன செய்யறாங்களா, தீர்க்கதரிசிகளை பார்த்து, அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பார்த்து இவர்கள் பேசுகிற விஷயத்தை, இதைத்தான் நாங்க விரும்புறோம், யதார்த்தமாலாம் எங்களுக்கு சொல்ல வேணாம், உண்மை நிலவரத்திலாம் எங்களுக்கு போதிக்க வேணாம், எங்களுக்கு தேவையெல்லாம் எங்களுக்கு இதமான சொற்கள், எங்க மனசுக்கு பிடிச்ச சொற்களை நீங்க சொன்னா போதும், அதற்கு தேவையானதை போய் தரிசிச்சுட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நிகழ்வை பார்க்கிறோம். இன்னும் கூட ராஜாக்கள் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை அங்க பார்க்கிறோம். யோசபாத் என்கிற நல்ல ஒரு ராஜா ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவோட கைகோர்க்கிறான். இது கர்த்தருக்கு பிடிக்கல. அப்போ ஒரு யுத்தம் அங்கே சம்பவிக்குது. அப்ப அந்த யுத்தத்துக்கு போகலாமா, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்கறதுக்கு 2 ராஜாவுக்குமே மனசுல என்ன செய்யுது, தென்படுது. அப்ப இந்த இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய அந்த கூட்டத்துல ஏறத்தாழ 400 தீர்க்கதரிசிகள், அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் ஆகாப் வரவழைத்து இந்த யுத்தத்துக்கு போகலாமா, என்ன சொல்றீங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று விசாரிக்கிறாங்க. 400 பேரும் ஒரே விதமா ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி தீர்க்க தரிசனம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆகாப் ராஜா இப்படி சொன்னாதான் இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த 400 பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பொய்யின் ஆவியை அனுப்பி இவர்கள் எல்லோரும் ஒரு கொம்பையெல்லாம் எடுத்து ஒரு ஆள் முட்டி, இப்படி நீ என்ன செய்வ, எதிரிய முட்டி தள்ளுவ அப்படிங்கிற மாதிரிலாம் பொய் தீர்க்க தரிசனமாக, நீ போ அது லபிக்கும், நீ போ அவர்களை மேற்கொள்ளுவாய் என்றெல்லாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இது ஆகாப் அரசனுக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்குது. ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை.
ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை. அப்ப வேறு யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கதான் என்ன செய்யறாரு, மீகா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். இதை நாம 1 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் அவர் பகைக்கிறாரு? ஆகாப் ஏன் பகைக்கிறாருன்னா, அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றான். அப்ப 400 தீர்க்கதரிசிகளும் ஆகாப்புக்கு இதமான சொற்களை, ஆகாப்புக்கு பிடிச்சமான சொற்களை, போனா நீ எல்லாத்தையும் சுதந்திரிச்சு கொள்ளுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவருக்கு பிடிச்சிருக்குது. ஆனா இந்த மிகாயா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய சொல்லை அப்படியே சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருக்குரிய யுத்தம் அல்ல, நீ போனா மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இஸ்ரவேல் மக்கள் போயிருவாங்க அப்படின்னு இவர் உரைக்கிறது. பாத்தீங்கன்னா இவர் பகைக்கிறார், மிகாயாவை பகைக்கிறார். இன்னைக்கும் உண்மையை சொல்லுகிற ஊழியர்களை அநேகர் பகைக்கிறாங்க. கேட்டா குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம். எப்பா நாங்க உண்மையை சொல்லுகிறோம். உண்மை அநேகருக்கு பிடிக்கல, உண்மை அநேகருக்கு கசக்குது, அது கடினமாக இருக்குது. அன்றைக்கு ஆகாப்பும் இதே நிலைமையில தான் இருந்தான். அவன் விரும்பினதெல்லாம் நல்ல சொற்களை கேட்க வேண்டும், இதமான சொற்களை கேட்கணும். எப்போது பேசினாலும் நெகட்டிவாவே பேசணும், பாசிட்டிவாவே பேசணும், நெகட்டிவா பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு இருந்தான். ஆனா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாசிட்டிவ் நெகட்டிவ் அது ரியலா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா பேச போறோம், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா பேச போறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லையே. நமக்கு பிடிச்ச மாதிரியே எப்போதும் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு ஆபத்து வரும்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஒரு தண்ணீர் இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது, ரொம்ப ஆழமான குளம். ஒருத்தர் சொல்றாரு, எப்பா நீ இறங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆழமான குளம், நீச்சல் தெரியிட்டுலாம் உள்ள போயிருவே, அவ்வளவுதான்ப்பா. என்ன இப்படி பேசுறீங்க, அபசகுணமா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ உண்மையதான் சொல்லணும். அப்போ ஆழமான குளமா இருக்குது, இறங்குனீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குது. ஆனா இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட சொற்கள் பிடிப்பதில்லை, உண்மையான சொற்களை பிடிப்பதில்லை, நலமான சொற்கள் பிடிப்பதில்லை. சில வேளைகளிலே நலமான சொற்கள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். உண்மையான சொற்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதவைகளா இருக்கலாம். ஆனா உண்மை என்றைக்கு மாறாது, அது உண்மை உண்மையே. கர்த்தர் பேசும் பொழுது உண்மையான சொற்களைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறாரே ஒழிய எப்போதும் இனிமையானபடியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இனிமையானவைகள் தேவைப்படும் நேரத்திலே தேவைப்படும் நபருக்கு அது எந்த அளவு சொல்ல வேண்டுமோ அந்த அளவு சொன்னால் போதும். சரியாக அதை கையாள நாம் என்ன செய்யணும், கத்துக்கிறணும். நமக்கு பவுலடிகள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தீமோத்தேயுக்கு எழுதும் போது கூட அற்புதமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல அதுல 2வது வசனத்திலேயே சொல்லுகிறாரு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஊழியக்காரனுக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, நீ சாந்தமாவும் இருக்கணுமா, அதே சமயத்துல கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணுமா. இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு பிடிக்கல. சாந்தமா இருக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்கடுத்து அவங்க என்ன, சாந்தமா ரொம்ப இனிமையா இருதயத்தை வருடுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே பாசிட்டிவான வாக்குத்தத்தங்கள் நிரம்பிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் எப்படி பேசணுமா, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணுமா. கீழே 3வது வசனம், ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை சாய்க்காமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருமா. இன்றைக்கு அநேக கட்டுக்கதைகளுக்கு மக்கள் சாய்ந்து போறாங்க. வெளியே உள்ள மக்கள் தான் அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளைகளும் இன்னைக்கு கட்டுக்கதைகள் தான் விரும்புறாங்க. கதை சொன்னா நல்லா கேட்குறாங்க. அப்படியே அங்க போனேன் இங்க போனேன், அது நடந்துச்சு இது நடந்துச்சு. செவித்தின உள்ளவர்களா இருக்கிறாங்க. செவிக்கு இன்பமாக, செவிக்கு ரசனையாக, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, நல்லா தேன் மாதிரி ஒழுகிற சொற்கள் மேலேயே இன்னைக்கு அநேகர் பிரியமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய சொற்களை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கக்கூடிய அந்த காரியம் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள்கிட்ட இல்லாம இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாதீங்க. அது கடைசி காலத்தினுடைய ஆபத்தான ஒரு அடையாளம். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடாது, சபைகளுக்குள்ள காணப்படக்கூடாது. ஊழியக்காரெல்லாம் வந்து பேசுறாரு,
அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை கொண்டு அப்படியே அற்புதம் செய்கிறாரா. அது எதுக்காக பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரங்களை குறித்து குறை பேசினா நோய் வந்து இழுத்துக்கிட்டு கை காலெல்லாம் விளங்காம போயிடும் அப்படிங்கிறக்காண்டி பேசுறாரு. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிராடு ஊழியக்காரர். இடையில எல்லாம் நாய் கூட எல்லாம் பேசுறாரு. நாய் பாஷை தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இறங்கி நாய் என்ன பேசுது அப்படிங்கிறதெல்லாம் என்னால சொல்ல முடியும் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. ரெண்டாவது சிரிப்பு உபதேசம். உட்காந்து கெக்கப்பன்னு பைத்தியம் மாதிரி வருகிற மக்களுக்கெல்லாம் சிரிக்க வச்சு அது ஒரு சிரிப்பின் அபிஷேகம் அப்படிலாம் பேசுறாரு. ஆனா பேச்சை கேட்டீங்கன்னா கேப்பையில நெய் வடிகிற மாதிரி பேசுவார். அந்த அளவுக்கு அப்படியே மனசை பிழியிற மாதிரி இதமான சொற்களை பயன்படுத்தி அப்படியே என்ன செய்வாரு, பேசுற ஒரு நபர். அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்கார் வந்து அப்படியே கை இல்லாதவங்க அப்படியே சூம்பின கையோட வந்தா கை அப்படியே வளர்ந்துருமா கண்ணுக்கு முன்னால. அந்த வீடியோவை எங்க ஒருத்தர் எடுத்து காட்டல, சும்மா பேசுறாரே ஒழிய உண்மையாகவே அப்படி அன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சது போல இன்னைக்கு உங்களால் செய்ய முடியும்னா ரியலா வீடியோ எடுத்து காமிங்க. அவர் கூட்டத்துல கையே இருக்காதுங்க, நோ கை, ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும். அவர் இயேசுவின் நாமத்தினால சர்ன்னு கை வந்துடும். வலைதளத்துல ஒரு ஃபேக் வீடியோ வந்துச்சு. அந்த அம்மா வச்சு 3 இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ஷோ நடத்தி இருக்கிறாங்க. இந்த கை அப்படி இருக்குது, அந்த அம்மா அப்படியே ப்ரேயர் பண்ணும்போது வருதான். அது எவ்வளவு ஒரு ஃபேக் வீடியோவா தயார் பண்ணி 3 இடத்துல அந்த காட்சிகளை என்ன செய்யறாங்க, 2 இடத்துல சர்ச்சிலையும் ஒரு இடத்துல வெளி இடங்கள்லையும் பொட்டல் இடங்கள்லையும் என்ன செய்யறாங்க, அதை வச்சு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சொல்றாரு, நாக்கே இல்லையா, பிறக்கும் போதே நாக்கு இல்லாம வாய் இருந்துச்சான். இவர் ஜெபம் பண்ணும்போது நாக்கு அப்படியே வந்து வெளியே விழுந்துச்சான். என்ன நாக்கு என்ன வெளியே விழுக்க என்னது, நாய் நாக்கா மனுஷனுக்கு இருக்கிறது. இவர்கள் பேசும்போதே தெரியுது இவர்கள் எப்படிப்பட்ட கட்டுக்கதைக்காரர்கள் என்பதை. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப இதமான சொற்களை, நல்ல சொற்கள் மேல ஆசைப்பட்டு கடைசியில குழியில போய் விழுந்துடாதீங்க. ஆரோக்கியமான உபதேசத்துல பலப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் நாம் கற்றுக் கொடுக்கிறது. கண்டனம் பண்ணுகிறவங்கள, புத்தி சொல்றவங்களை கடினமாக பார்க்காதீங்க. எப்பவுமே அப்பா அம்மா பேசுற சில சொற்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம தாய் தகப்பன் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு உண்மையான வார்த்தைகள், நாம நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தானே இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத காலம் கடந்து சில பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதனால என்ன பயன்? தாய் தகப்பன் இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், விரும்பத்தகாத வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள், ஆரோக்கியமான வார்த்தைகள், உங்க வாழ்வை ஆரோக்கியமான முறையிலே கட்டி அமைக்கக்கூடிய வார்த்தைகள். ஆசிரியருடைய சொற்கள் இந்த மாணவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆசிரியரை பார்க்கும்போது அவர் பேசும்போது இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஆனா எதற்காக அந்த ஆசிரியர் அப்படி பேசுகிறார்? உங்களை உருவாக்குவதற்காக. நாளைக்கு உங்களை அநேகர் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, உங்களை சரி செய்வதற்காக சில கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியும். ஆனா அவைகள் எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதே போலதான் கர்த்தரும் என்ன செய்கிறார், உங்களுடைய நன்மைகளுக்காக, உங்களை சரிபடும்படியாக, உங்களை சீர்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக அவர் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அதனால இதமான வார்த்தைகள் மேல பின்னால போகாம, கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளா இருந்தாலும் உண்மையுள்ள வார்த்தைகளுக்கு செவி சாயுங்க. எது நிஜமான வார்த்தைகளோ, எது ஆரோக்கியமான வார்த்தைகளோ அந்த வார்த்தைக்கு உங்கள் செவியை சாயுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.